ஜஸ்ட் மிஸ்ஸு போகிற போக்கில் என்ன மறந்து விட்டாரு அப்படின்ற மாதிரி தான் ஜெப்ரி அவர்கள் இன்றைக்கி நினச்சிருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜாக்லின் வந்து எவிக்டாக வெளியே போகும்போது ஜெப்ரியும் சத்யாவும் மாறி மாறி சிரித்தாங்க பாருங்கள். அது செம்ம இரிட்டேஷனாக வந்து இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். சோசியல் மீடியா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா பேசும் பொருளாகவும் இருந்துச்சு. ஸோ இதை பற்றி கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கேட்கணும், கேட்டே தீரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் எனக்கும் வந்து இருந்தது. ஒரு 5 நிமிஷம், அதாவது கிராண்ட் ஃபினாலே பண்ணுறீங்க, எல்லாம் ஹாப்பி மூமெண்ட்டு, அந்த 5 பேரை வந்து நீங்கள் வந்து வேறு லெவலில் வந்து டேக் கேர் பண்ணிக்க போகிறீங்க, எல்லாமே ஓகே தான். பட் ஒரு 5 மினிட்ஸ் இதுக்காக ஒதுக்கி வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணலாமா தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா செம்மையாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை அப்படி கேட்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஜெப்ரி எல்லாம் வந்து கிராண்ட் ஃபினாலாவுக்கு வந்திருப்பவே மாட்டான். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் அவனுக்கு. ஸோ இன்றைக்கி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லினா உள்ளர கூப்பிட்றாப்புல ஸ்பெஷல் கெஸ்ட் மாதிரி வேறு லெவலில் பண்ணாங்க. ஏன்னா மற்ற எல்லா கண்டஸ்டண்ட்டும் வந்துட்டாங்க, எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே. ஜாக்லின் மட்டும் வரவே இல்லை. ஸோ இன்னும் ஒரு கண்டஸ்டன்ட் இருக்காங்க, கூப்பிட்டுலாமா அவங்க, யாருங்க அவங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜாக்லின் அப்படின்னு சொல்லி அரங்க மதிரை வந்து கத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டுலாமா அப்படின்னு சொல்லும்போது ஜெப்ரியும் சத்யாவும் எந்திரிச்சு நிற்கிறாங்கன்னா, ஜெப்ரி கூப்பிட்டுலாமா அப்படின்னு சொல்லி சேதுபதி வந்து கேட்குறாப்புல. அப்பயே அவனுக்கு ஒரு பயம்தான், என்ன ஜெப்ரி கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லும்போதே அவனுக்கு ஒரு பயம் வந்து வந்துடுச்சு. ஏதாவது கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்க 2 பேர் தான் வந்து எந்திரிச்சு நின்றாங்க. என்னத்தையோ பேசி அப்படியே ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ணிடுற மாதிரியும், எங்களுக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரியும், அந்த பிரச்சனையை பற்றி இவங்க வந்து பேசுகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே முன்கூட்டி எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. டேய் போதுண்டா விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துருந்தது. பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் நிறைய விஷயம் வந்து பேசினாங்க. அவங்க வந்து இந்த பணப்பொட்டி எடுத்தது இது எல்லாத்த பற்றியும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. விஜய் சேதுபதியும் நீ சூப்பர்மா வேறு லெவல் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. நீ எப்பவுமே வந்து அந்த மிடில் வந்து சொல்லியிருப்ப, ஆனால் நீ அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டமா, நீ வெறித்தனமாக பண்ணிட்ட, நிறைய பேருக்கு வந்து நீ இன்ஸ்பிரேஷனலாக வந்து இருப்ப, ஸோ அதனால் வந்து வேறு லெவல் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னாங்க. ஸோ இதை தொடர்ந்து வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து ஜாக்லின் அவர்கள் வந்து முடிக்கும்போது சூப்பராக வந்து சொல்லியிருந்தாங்க. சார் எனக்கு வந்து இதுதான் சார் முக்கியம். ஏன்னா 15 வாரங்கள் வந்து மக்கள் தான் என்னை காப்பாற்றி, எத்தனையோ பிரச்சனைகள் வந்தோம், விமர்சனங்கள் வந்தோம், தலைவலிகள் வந்தோம், எல்லா தடவையும் வந்து நீ உள்ளே இரு, நீ விளையாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் என்னை வந்து சேவ் பண்ணது ஓட்டு போட்ட மக்கள் தான். ஸோ அதனால் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கரகோஷங்கள் வந்து அப்படி இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக ஒரே வாரத்தில் எல்லாருக்கும் சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன தெரியுமா, எல்லாருக்கும் செருப்பில் அடித்த மாதிரி என்னுடைய காம்படிட்டர்ஸ் வந்து இருக்காங்க இல்லையா, உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி, அவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அது தரமான செயற்படி எல்லாருக்குமே அது நன்றி சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது புகழ்வதை போல இகழ்வது, இகழ்வதை போல புகழ்வது அப்படின்னு வந்து சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு டோனில் வந்து சொன்னாங்க. அந்த இதில் வந்து கண்டிப்பாக ஜெப்ரியும் இருப்பான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில். ஓகே கைஸ், இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலோட சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.